வணக்கம் சகோஸ், எல்லோருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நம்ம லாஸ்ட் மினிட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஏற்கனவே இது ரிலேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது 12th ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்க ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ பார்ட் 2 வீடியோ இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது முழுக்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும்தாங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1.4 1.3 வரைக்கும் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதர் டிசிசிவ் ஃபேக்டர்ஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் நேஷனலிசம், அதாவது தேசியவாதம் உருவாகிறதுக்கான இன்னும் சில காரணங்கள் என்னென்ன. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்கள், மெமரிஸ் ஆஃப் 1857. 1857 ஞாபகங்கள். அப்போ என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பர்த் ஃப்ரம் 1857. 1857லேருந்து தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுக்கான பிறப்பு ஏற்பட்டது. அதில் ஹெல்ஃபைன்ஸ்டோன், கவர்னர் ஆஃப் பாம்பே, அவர் வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறாரு. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜான் லாரன்ஸ், ஃபியூச்சர் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா 1864. அவருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எதை பற்றி எழுதுறாரு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் சை ஆஃப் டெல்லி டியூரிங் ஜூன் செப்டம்பர் 1857. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் வந்து டெல்லியை முற்றுகை எழுதுறாங்க. அதாவது அங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதை பற்றி தான் அவர் எழுதுறாரு. இந்த கோட் வந்து பார்த்துக்கோங்க. ஹோல்சேல் வெஞ்சன்ஸ் இஸ் பீயிங் டேக்கன் வித்தவுட் டிஸ்டிங்ஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ. அதாவது யார் நண்பன் எதிரி அப்படிலாம் பார்க்கல, முழுமையான ஒரு பகையை வந்து நம்ம வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஆஸ் ரிகார்ட்ஸ் த லூட்டிங் வி ஹேவ் இன்டிட் சர்பாஸ்ட் நதீஷா. அதாவது கொள்ளையடிக்கிறதுல நதீஷா தான் வந்து கை தேர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அவரை தாண்டியும் நம்ம வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து இந்தியாவிலேருந்து கொள்ளையடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ஃபைன்ஸ்டோன் வந்துட்டு சர் ஜான் லாரன்ஸ்க்கு எழுதியிருக்கிறதா இந்த லைன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். அதாவது இந்தியன்ஸ் யாரையுமே வந்து ஹையர் பொசிஷனில் அவங்க அப்பாயிண்ட் பண்ணல. அதாவது அவங்க எஜுகேஷன் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. இருந்தாலுமே இப்போ ஒரு ஜட்ஜாகவோ இல்லை வந்து கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் மேக்ஸிமம் வந்து ஹையர் பொசிஷனில் இங்கிலாந்து சேர்ந்த பீப்புள் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமோடைய ஏஜ் லிமிட் வந்து ஃபஸ்ட்டு 21 இருந்தது. அதாவது இப்போ நம்ம குரூப் 4 எக்ஸாம்லாம் வந்துட்டு 10th பாஸ் பண்ணியிருந்து 18 இயர்ஸ் ஆனாலும் எழுதலாம் அப்படின்ற ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? ஆனால் அப்போது வந்துட்டு ஏஜ் லிமிட் என்ன சொல்கிறாங்கன்னா 21 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இதுலாம் கோரிக்கைலாம் வச்சு அதுக்கப்புறம் அது ரெடியூஸ்டு டு 19 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நேஷ்னலிசம்க்கு தூண்டுகோலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரிப்ரெசிவ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் மெஷர்ஸ் அகைன்ஸ்ட் இந்தியன்ஸ். நம்மளை வந்து ஒரு அடக்கி ஆழற ஒரு இதுவாக தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்காக சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டாங்க. அது நம்மளுக்கு வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதில் என்னென்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஐபிசி செக்ஷன் 124A அப்படின்றது வந்துட்டு போட்டாங்க. அது வந்து பனிஷிங் அட்டம்ப்ட்ஸ் டு எக்ஸைஸ்ட் டிஸ்அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் கவர்னர். ஸோ கவர்மெண்ட், அதாவது அவங்க கொடுக்குற அந்த தண்டனைகள்லாம் வந்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மேலே நிறைய வெறுப்பை தான் ஏற்படுத்த ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் செகண்ட் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் 1878, இந்த ப்ரெஸ்ஸுக்கான சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டது. இப்போ ப்ரெஸ் மூலியமாக தான் இவங்க பண்ணுற தவறுகளெல்லாம் நம்ம சுட்டி காட்ட முடியும். ஆனால் அந்த ப்ரெஸ்ஸோடைய லைசன்ஸ்லாம் வந்து பறிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், டியூரிங் ரிப்பன் டைம் இந்தியன் ஜட்ஜஸ் வேர் எம்பவர்டு த்ரூ இல்பர்ட் பில் டு ட்ரை யூரோப்பியன்ஸ். அதாவது லார்ட் ரிப்பன் வந்து கவர்னராக இருக்க டைமில் வந்து இந்தியன் ஜட்ஜஸை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் யூரோப்பியன்ஸ்க்கு வந்து அதில் விருப்பம் இல்லாத காரணத்தினால அது மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள், ரோல் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த டைமில் தான் நமக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் வந்தது. அப்போ ராஜாராம் மோகன் ராயோடைய 2 நியூஸ் பேப்பர், சம்பத் காமோதி, இது பெங்காலியில் ரிலீஸ் பண்ணாங்க, அண்ட் மிராத்துல் அக்பர், இது பர்சியன் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. இது ரெண்டுமே மக்களுக்கு வந்துட்டு நிறைய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமஸ் நியூஸ் பேப்பர் நேம்லாம் கொடுத்துருக்காங்க. அம்ரித் பஜார் பத்ரிகா, த பாம்பே கிரானிக்கல், த ட்ரைபூன், த இந்தியன் மிரர், த ஹிந்து, ஸ்வதேசமித்ரன், இதெல்லாமே அந்த காலத்தில் வெளியிட்ட ஃபேமஸான நியூஸ் பேப்பர்ஸ். அடுத்த ரீசன் பாருங்கள், இன்வோக்கிங் இந்தியாஸ் க்ளோரியஸ் பாஸ்ட். ஓரியன்டலிஸ்ட் லைக் வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின்ஸ், மேக்ஸ் முல்லர் டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் இன்டு இங்கிலீஷ். அதாவது இந்தியாவோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எல்லாத்தையுமே நம்ம சான்ஸ்கிரிட் லாங்குவேஜில் வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாமே இவங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் அரவிந்த் கோஷ் என்ன சொல்கிறாருன்னா, த விஷன் ஆஃப் நேஷ்னலிசம் இன் அவர் வியூ இஸ் டு ரெக்கவர் இந்தியன் தாட், இந்தியன் கேரக்டர், இந்தியன் பர்செப்ஷன், இந்தியன் எனர்ஜி, இந்தியன் கிரேட்னஸ், அண்ட் டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ் தட் பர்ப்ளெக்ஸ் த வேர்ல்ட் இன் அன் இந்தியன் ஸ்பிரிட் அண்ட் ஃப்ரம் த இந்தியன் ஸ்டாண்ட் பாயிண்ட். இது பார்த்துக்கோங்க, இது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது.
நெக்ஸ்ட் பாருங்கள் 1.5 பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன். இப்போ தான் முறையாக நம்மளுக்குன்னு ஒரு அசோசியேஷனை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அது வந்து மொத்தம் 3. அதில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு எதை ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க MNA. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, யார் யாரெல்லாம் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸு, அது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. MNA எப்போன்னு பாருங்கள் 26 Feb 1852 ஆரம்பிக்கப்பட்டது. கிரீவியன்சஸ் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் இன் ரெவன்யூ, எஜுகேஷன், ஜுடிஷியல் ஸ்பியர். எதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம பிரிட்டிஷஸ் வந்து பண்ணுற பிரச்சனைகளை எதிர்த்து நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை எடுத்து சொல்கிறதுக்காக ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கப்பட்டது தான் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆரம்பிக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கஜுலா லக்ஷ்மண ராசு. இவர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. இவர் தான் வந்துட்டு இந்த MNA ஆரம்பிக்கிறதுக்கான இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பார். இவர் தான் ஃபவுண்டராகவும் இருந்திருப்பார். ஸோ இந்த அசோசியேஷன் ஆரம்பித்து முதல் பெட்டிஷன் எப்போ போடுறாங்கன்னு பாருங்கள். டிசம்பர் 1852 பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்புகிறாங்க. அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா பாயிண்டட் அவுட் ராயத் வரி அண்ட் ஜமீன்தாரி சிஸ்டம். அதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக லேண்டெல்லாம் வந்து ஜமீன்தாஸ் தான் அதுக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த சிஸ்டமை எதிர்த்து ஒரு பெட்டிஷன் வந்துட்டு இந்த அசோசியேஷன் மூலயமா போடப்படும். எதனால் இந்த சிஸ்டம் அழிக்க சொல்கிறாங்கன்னா, விவசாயிகள்லாம் வந்து டீப் டிஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க இந்த ஒரு சிஸ்டம்னால. லேண்ட் வந்து அவங்களுக்கு சொந்தம் கிடையாது, ஒருத்தவங்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னும் போது அது ரொம்பவுமே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் இதை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. டு ஃப்ரீ பெசன்ஸ் ஃப்ரம் ஜமீன்தார்ஸ். அவங்களுக்கு கோரிக்கை என்னென்னா ஜமீன்தாரி சிஸ்டமாக மாற்றுங்க, பெசன்ஸ் எல்லாத்தையுமே விவசாயிங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயாக அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை பற்றி வந்து எப்போ டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் மார்ச் 1853 இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. Next, H.D. Seymour, chairman of Indian Reform Society, visited Madras, October 1853. இவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை 1853 விசிட் பண்ணி பார்க்குறாரு. Ahine Charter Act of 1853 allowed East India Company to continue its rule, but MNA sent second petition signed by 14,000 individuals. சார்ட்டர் ஆக்ட் படி 1853 படி இந்தியாவை வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை திருப்பி ரூல் பண்ணலாம் அப்படின்னு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் சொல்லிடுறாங்க. ஆனால் MNA வந்து இதுக்கு அகைன்ஸ்டாக செகண்ட் பெட்டிஷன் போடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெட்டிஷன் வந்து இந்த ஜமீன்தாரி சிஸ்டமாக ஒழிக்கணும் அப்படின்னு. செகண்ட் பெட்டிஷன் எதுக்குன்னா எங்களுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல்லாம் வேணாம், கம்பெனி ரூல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 14,000 பேர் சைன் பண்ணி அந்த பெட்டிஷனை வந்துட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ இந்த ஒரு அசோசியேஷனுடைய லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஷார்ட் தான், ரொம்பவுமே சின்ன டைமில் இந்த அசோசியேஷன் இயங்குச்சு. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா லக்ஷ்மண ராசு, அவர் வந்து 1866 இறந்துடுறாரு. 1881 அப்புறம் இந்த அசோசியேஷன் வந்து செயல்பாடு இல்லாமல் போயிடுது. இப்போ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கப்பட்ட அசோசியேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா, அது MMS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வரத்துக்கு முன்னாடி இருந்த 2 அசோசியேஷன். இது மே 1884 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இதோடைய இன்னாகரல் ஸ்டார்டிங் மீட்டிங் எப்போ ஆரம்பிச்சதுன்னு 16 May 1884. யாரெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக அங்கே இருந்தாங்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணியம், வீர ராகவச்சாரி, ஆனந்த சார்லு, ரங்கையா, பாலாஜி ராவோ, சேலம் ராமசுவாமி, இவங்க எல்லாமே அங்கே இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஐஎன்சியோடைய ஃபர்ஸ்ட் செஷன் எங்கே நடந்ததுன்னு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பாம்பேயில் தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய முதல் செஷன் நடந்தது அப்படின்றத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்டாக நம்ம ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் INC. இது வந்து என்ன ஆச்சு அப்படி மெட்ராஸ் மகாஜன சபா வந்து இது கூட கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டெட்லாம் ஆகலை, கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிரு, மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா. 1875 1885 நம்ம பிரிட்டிஷை அகைன்ஸ்டாக நிறைய போராட்டங்கள், எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிக்கும். போராட்டன்றதை விட அகிடேஷனை எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பித்தோம். என்ன மாதிரியான எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா 1875 இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கம்பைனிங் ஃபார் இம்போசிஷன் ஆஃப் காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது காட்டன் இம்போர்ட் டியூட்டிஸ்லாம் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகைன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தோம். 1877 இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ், அதாவது கவர்மெண்ட் சர்வீஸில் இந்தியன்ஸுக்கும் வந்துட்டு முன்னுரிமை கொடுங்க, ஃபுல்லாக இங்கிலாந்து பீப்புளே வச்சுருக்கீங்க, அப்போ எதுக்கு தான் நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரொட்டஸ்ட் ஆக்ட், வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் ஆஃப் 1878, அதாவது இப்போ வந்துட்டு ப்ரெஸ்ஸை வந்துட்டு சுதந்திரம் இல்லாமல் இருக்கு இல்லையா, அவங்களுடைய மொழியில் வந்து அவங்க வந்து எதையுமே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அதை அகைன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. அடுத்து 1883 எஜிடேஷன் இன் ஃபேவர் ஆஃப் இல்பர்ட் பில் எதிர்த்து அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்து இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் தாங்க. தியோசபிக்கல் சொசைட்டி மெட்ராஸில் ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் ஹூம். இவர் யாருன்னா ரிட்டையர்டு இங்கிலீஷ் ஐசிஎஸ் ஆஃபீஸர். ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர். டிசம்பர் 1884 மெட்ராஸில் தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கிறாரு. இது சம்டைம்ஸ் ஏஓ ஹியூமனும் கொடுப்பாங்க, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தியோசபிக்கல் சொசைட்டி மெட்ராஸில் ஆலன் ஆக்டேவியன் ஹூம். ஐஎன்சி எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 28 டிசம்பர் 1885 ஃபஸ்ட்டு செஷன் பாம்பேயில் நடந்தது. அதோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார்? டபிள்யூசி பானர்ஜி தான் அதோடைய ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட். இந்த ஐஎன்சி ஃபார்ம் பண்ணதுக்கான டிமாண்ட்ஸ், அதாவது இந்த அசோசியேஷன் என்ன மாதிரியான டிமாண்ட்ஸ்லாம் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4. ஒன்று கான்ஸ்டியூஷனலாக, அதாவது இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இன் கவர்மெண்ட் சர்வீசஸில் இந்தியனுக்கான ரெப்ரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு கேட்டு. ரெண்டாவது பொருளாதார வகையில் என்ன சொல்கிறாங்கன்னா லேண்ட் ரெவென்யூலாம் ரெடியூஸ் பண்ணுங்கள், அதிகமாக நீங்கள் வாங்குறீங்க, நில வரியெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவில் ஐசிஎஸ் எக்ஸாம் இன் இந்தியா, அதாவது இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் குரூப் 4 எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் இந்த இந்தியன் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எங்கே மட்டும்தான் அதுக்கு முன்னாடி எழுத முடியும்னு பார்த்திங்கன்னா லண்டனில் மட்டும்தான் போய் எழுத முடியும். இப்போ சில பேரால் படித்தாலுமே லண்டன் வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் பண்ணி போய் எக்ஸாம்லாம் எழுத முடியாது. அந்த ஒரு காரணம் இருந்தது. அதை எதிர்த்து இவங்க வந்து குரல் கொடுத்தாங்க. அதாவது இதுக்கப்புறம் லண்டனில் மட்டும் எக்ஸாம் வைக்காதீங்க, இந்தியாவிலுமே அதே டைமில் எக்ஸாம் வைங்க, அப்போ தான் நிறைய ஆஃபீஸஸ் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வர முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்து ஜுடிஷியலில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஏன்னா ஹையர் போஸ்டெல்லாம் இங்கிலாந்து பீப்புள் இருந்ததுனால இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நியாயமான தீர்ப்பு வந்து அவங்க வழங்கலை. அதனால் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி இது எல்லாமே டிமாண்ட் பண்ணது எதுன்னு பார்த்திங்கன்னா ஐஎன்சி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இயர்லி நேஷ்னலிஸ்ட் 1885 to 1915. இப்போ ஐஎன்சியில் இருக்க மெம்பர்ஸ் வந்து என்ன மாதிரியான கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க? ஏன்னா 1915 உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும், காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து வந்துட்டார். ஸோ அதுக்கு முன்னாடி நடந்தது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இதில் எலைட் பீப்புள் அவங்க தான் வந்துட்டு இந்த இயர்லியே நேஷ்னலிஸ்ட்டாக இருந்தாங்க. எலைட் பீப்புள்னால் நல்லா படித்தவங்க தான் வந்துட்டு இதில் நேஷ்னலிஸ்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க மாட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வேலைகள் என்னென்னா பத்திரிகை மூலயமாவும் இல்லை ரைட்டிங்ஸ் மூலயமா இல்லை போயம் மூலயமா வந்துட்டு நேஷ்னலிசம் வேணும், இல்லை வந்துட்டு இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க, அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட ரைட்டிங்ஸ் மூலயமா வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட பேர் தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மாட்ரேட்ஸ். 2 டீம் இருப்பாங்க, ஒன்று மாட்ரேட்ஸ், இன்னொன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஃபார்முலேஷன் ஆஃப் ஐடியா வி ஹாஸ் நேஷன், அதாவது இந்த இயர்லியர் நேஷ்னலிஸ்ட் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து நம்மலாம் ஒரே நாட்டை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 1890s லேட்டரில் இந்த 3 பேர் இருக்காங்களா, பிபின் சந்திரபால், பால் கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய். பால் லால் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீமிஸ்டில் யார் யார் இருக்கலான்னு கேட்கலாம். க்ளூ இதுதான், பால் லால், ஓகேங்களா. இவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஏன் இவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் எழுத்துக்களில் மட்டுமே வந்துட்டு எங்களுக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்னு கேட்காம நாங்கள் வந்து போர் பண்ண தயாராக இருக்கோம், அதாவது போராட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எதிர்த்து போரிட ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எங்களுக்கு வந்து முழுமையான சுதந்திரம் வேணும், எதுக்காக உங்ககிட்ட நாங்கள் இதெல்லாம் டிமாண்ட் பண்ணணும், எங்களோட நாடு எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்றவங்க தான் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவங்க வந்து ரேடிக்கல் அப்ரோச்சோட இருக்கிறவங்க. இவங்களுக்கு இன்னொரு நேம் ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. திலக் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹாவ் இட். எப்போ சொல்லியிருக்காரு? 1897 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வராஜ் அப்படின்றது என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க தேவையில்லை, அதை நானே எடுத்துப்பேன் அப்படின்றது தான் இது, ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் 1905 நடக்குது. அது வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து சுத்தமாக விருப்பம் இல்லை பெங்காலை வந்து பிரிக்கிறது. அடுத்து ஸ்வதேசி மூமெண்ட் 1905 இயர்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ் கூட்ஸ் எல்லாம் பாய்காட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்நிய துணிகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து பாய்காட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறது, தடுக்க ஆரம்பிக்கிறாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மட்டும் இல்லை, மாட்ரேட்ஸும் சேர்ந்துக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சேர்ந்துக்கிறாங்க. இப்போது ஐஎன்சியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 3/1 பங்கு யாராக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னலிஸ்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து ரைட்டிங்ஸ் மூலமாகவும் ஸ்வராஜ், அதாவது சுதந்திரம் வேண்டும் அப்படின்றத வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்டான நியூஸ் பேப்பர்ஸு
எடிட்டர்ஸு அதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது கூட ஒரு தடவை கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். இப்போ தாதாபாய் நவ்ரோஜியோடைய 2 ஜேர்னல், அதுதான் வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோஃப்டர், இது ரெண்டுமே வந்துட்டு அவருடைய ஜேர்னலுங்க, தாதாபாய் நவ்ரோஜியோடையது. சுரேந்திரநாத் பானர்ஜி இவருடைய எடிட்டட் நியூஸ் பேப்பர் பெங்காலி. ஓகேங்களா, பானர்ஜி பெங்காலி ஞாபகம் வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜியோடது வாய்ஸ் ஆஃப் இந்தியா, ராஸ்த் கோஃப்டர். அதேமாரி பாலகங்காதர திலக்து 2 கேசரி மாரத்தா. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு இந்த நியூஸ் பேப்பர் மூலயமா அவங்க வந்து விடுதலை உணர்ச்சியை தூண்ட ஆரம்பிக்கிறாங்க மக்களிடையே. On 27 July 1897, Tilak arrested under section 124A of IPC. ஸோ திலக்கை வந்து அந்த இதில் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. காரணம் என்னென்னா, இவர் நிறைய போரிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் மக்களை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி எல்லாத்துக்கும் அகைன்ஸ்டாக போரிடுங்க, அகைன்ஸ்டாக உண்ணாவிரதம் இருங்க, அந்த மாதிரி அவர் வந்து ப்ரொவோக் பண்ண ஆரம்பித்ததுனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து 1.6 நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் இஸ் ட்ரெயின் தியரி. கேட்டுப்பாங்க, ட்ரெயின் தியரி யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அதாவது இவர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷ்னலிசம். இந்தியன் நேஷ்னலிசம் தேசியவாதத்துடைய ஒரு பழமையான ஒரு நபர் அப்படின்னா யாரை சொல்லுவாங்கன்னா, தாதாபாய் நவ்ரோஜியை தான் சொல்லுவாங்க. அவர் என்ன மாதிரியான பதவிகள் எல்லாம் இருந்திருக்காருன்னா, எலெக்டட் டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் 1892, இந்தியா சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு 1865, ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866 எங்கள் லண்டனில். அது மட்டும் இல்லாமல் ஐஎன்சியோடைய பிரசிடெண்ட்டாக 3 தடவை இருந்திருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் WC பானர்ஜி. அதுவே ஐஎன்சியோடைய பிரசிடெண்ட் 3 தடவை பிரசிடெண்ட்டாக இருந்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. அவருடைய ஃபேமஸான புக்கு பாருங்கள், பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ் இன் இந்தியா 1901. பாவர்ட்டினாலே நம்மளுக்கு கண்டிப்பாக தாதாபாய் நவ்ரோஜி ஞாபகம் வந்துடணும். ஏன்னா ஒரிசா ஃபெமைன் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துருப்போம். ஒரிசா ஃபெமைன்லேருந்து தான் அவர் வந்துட்டு இதுக்கான ஒரு விசாரணையை ஆரம்பிக்கணும், லைஃப் லாங் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ பாவர்ட்டி புக்குன்னொடனே தாதாபாய் நவ்ரோஜி. இதில் தான் அவர் ட்ரெயின் வெல்த்தை பற்றி சொல்லியிருப்பார். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு நாட்டில் நிலவரி வாங்குறாங்கன்னா அது அந்த நாட்டு மக்களுக்கு தான் யூஸ் பண்ணணும். அந்த நாட்டு மக்களை முன்னேற்றத்துக்கான ஒரு இதுதான் இந்த நிலவரி, இல்லை சாதாரண வாங்குகிற வரிகள் எல்லாமே. ஆனால் பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வாங்குகிற வரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க நாட்டை டெவலப் பண்ணுறதுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து இதை வந்து ட்ரெயின் ஆஃப் வெல்த், அந்த ட்ரெயின் தியரி அப்படின்றத தாதாபாய் நவ்ரோஜி வந்து அவரோட புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய 12th ஃபர்ஸ்ட் லெசன் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் இந்தியா கம்ப்ளீட் ஆகுதுங்க. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸோ இல்லை வந்து வேறு ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஆஸ்பிரன்ஸ்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you.